இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே ஆரோக்கியமான செய்தி நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற அன்பான தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு நடத்தி காட்டுவார் ஊழியத்தின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய நீங்கள் கர்த்தருக்குள் தைரியமாக இருப்பீங்கன்னு சொல்லி நாங்கள் மனதார நம்புகிறோம். தேவ பிள்ளைகளை இந்த நாளிலும் நம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்து நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். நன்றி சொல்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு கூட நீங்கள் ஒவ்வொரு நாளும் இடைபடுகிற உங்களுடைய வார்த்தைக்காய் நாங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு நீங்க பலன் தாங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதீஸ், ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனு, ஆராதனை உமக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளை நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 24:4. கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சங்கீதத்தினுடைய ஆரம்பத்திலே தாவீது ராஜா சொல்லுகிறார், நன்றாய் கவனியுங்கள். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது என்று சொல்லி. ஹல்லேலூயா. அன்றைக்கு மக்கள் குடியிருக்கிற உலகத்தை படைத்த தேவன் இந்த உலகத்திலே மக்கள் குடியிருக்கிற இடத்தை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தினார். தேவ பிள்ளைகளே, அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் தேவ பிள்ளைகளே. உலகத்திலே குடியிருக்கிற மனிதர்களில் யார் கர்த்தருடைய அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக முடியும் என்று சொல்லி அவர் தெளிவாய் சொல்லுகிறார். பாருங்கள், அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக வேண்டுமானால் மனிதர்களாகிய நம்மிடம் காணப்பட வேண்டிய காரியம் என்ன என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, கைகளில் பரிசுத்தம் வேண்டும். அதாவது தேவன் விரும்பாத எந்த ஒரு பாவ செயல்களும் நம்முடைய கைகளிலே காணப்பட கூடாது. தேவ பிள்ளைகளே, மாசு இல்லாத, அதாவது பாவம் இல்லாத ஒரு பரிசுத்த இருதயம் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு வேண்டும். தேவ பிள்ளைகளே, அதன் பின்பு நம்முடைய ஆத்துமாவை நம் மாயைக்கு, அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற பொய்யான மற்றும் அந்த அசுத்தமான காரியங்களுக்கு நாம் ஒப்பு கொடுக்கவே கூடாது. தேவ பிள்ளைகளே, கபடாய் நாம் ஆணையிடக்கூடாது. அதாவது பொய்யா யாருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் நாம் ஆணையிட்டு சொல்லவே கூடாது. மற்றவர்களை ஏமாற்றுகிறவர்களாக நாம் இருக்கவே கூடாது. தேவ பிள்ளைகள், இப்படியெல்லாம் வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே. தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட தூய்மையான வாழ்க்கை வாழ்கிறவர்களால் தான் அந்த பரிசுத்த பர்வதத்திற்கு போக முடியும் என்று சொல்லி தாவீது ராஜா தெளிவாக சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள் தான் யாக்கோபின் சந்ததி. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான தூய வாழ்க்கை வாழ்கிற தேவ பிள்ளைகள் தான் யாக்கோபின் சந்ததி. அவர்கள் வீட்டிலே அந்த மகிமையின் ராஜா பிரவேசித்து அவர்களை ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் தேவன் நம்மை இந்த உலகத்திலே படைத்து இந்த உலகத்திலே நம்மை குடியிருக்க வைத்திருப்பதற்கு ஒரே ஒரு நோக்கம் உண்டு. தேவ பிள்ளைகளே, இந்த ஒரு வாழ்க்கையிலே இந்த பூமியிலே நாம் தேவனுக்கு பிரியமாய் அவர் விரும்பாத எந்த ஒரு காரியத்தையுமே நாம் செய்யாதபடிக்கு நம்முடைய ஆத்துமாவை பாவத்திற்கு, அதாவது மாயைக்கு, அசுத்தத்திற்கு ஒப்புக்கொடாமல் நாம் பரிசுத்தமாய், நாம் குடும்பமாய் தேவனுக்காக சாட்சியாய் நாம் வைராக்கியமாய் வாழும் பொழுது அவர் உங்களை பார்த்து யாக்கோபின் சந்ததி என்று சொல்லுவார். தேவ பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள். அப்படி நாம் வாழும் பொழுது கண்டிப்பாக அந்த பரிசுத்த பர்வதத்திற்கு நாம் செல்ல முடியும். எல்லா காரியத்திற்கும் கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாத்து நடத்துவார். நாம் ஜெபிக்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, நன்றி சொல்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு இடைப்பட்ட இந்த சத்தியமுள்ள வார்த்தைக்காய் நன்றிப்பா. இன்றைக்கு அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி நீங்க ஆசீர்வதித்து நீங்க கனப்படுத்தி உயர்த்த போவதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் நீங்க எடுத்துக்கோங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.